யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆகட்டும். ஆமா என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நல்ல நேரத்தை செய்யும் போது எப்பவும் நேரத்தை வீணடிக்கவே கூடாது. டேய் பூசணிக்கா மண்டையா, தேங்காய உடைக்கிற விஐபி முதல்ல இங்க வரட்டும்டா. அப்பாடா, நாம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு. அதோ அங்க பாருங்க, சிங்கம் சாரம் வந்துட்டாரு. இப்ப அழகா இத ஆரம்பிச்சு வைப்பாரு. மை நேம் இஸ் சிங்கம். சரியான நேரத்துக்கு வர வந்தா இந்த சிங்கம். ஓட்டு பத்திரக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா உடனே ஓடி வந்துட மாட்டேன். அப்படியே காத்துல பறந்து வர சொன்னாலும் வந்துருவேன். டைலாக் எல்லாம் போதும் சிக்கன் சார், முதல்ல தேங்காய உடைங்க. கடவுளே, என்ன காப்பாத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. வேண்டாம், சட்டத்தின் மீதானே சொல்றேன், பாரத தாய் மீதானே சொல்றேன், மரியாதையா நின்னுடு, சொந்த கேள்வி நின்னுடு. இனிமே ஓட்டு பத்திரம் ஓப்பனிங் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். யாரு ஓப்பனிங் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். தயவு செஞ்சு என்ன முட்டுடு, சட்டத்தின் மீதானே சொல்றேன். அம்மா யாருன்னு கேள்வி மோட்டோ. ஹலோ, மோட்டு பத்லு கொரியர் சேவையா? இல்ல இது மோட்டு பத்திரம் கொரியர் சேவை கிடையாது. நான் தான் மோட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும்? ஏன் அப்படி சொல்றேன்னா, கொரியர் கம்பெனிக்கு பேச தெரியாதா? அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க. ஹலோ மோட்டோ, தேவையில்லாம கிண்டல் பண்ணாத. கிளைண்ட் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, என்கிட்ட கூட மோட்டோ, நான் பேசுறேன். இந்தாடா, நீயே பேசு. ஹலோ சொல்லுங்க, இது மோட்டோ பத்துலு கொரியர் சர்வீஸ் தான். நான் பத்துலு தான் பேசுறேன், சொல்லுங்க. என்னோட பேரு மூர்த்தி. ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு சில சிலைகளை கொண்டு போய் ஒப்படைக்கணும். உங்களால முடியுமா? ஏன்னா அந்த இடத்துல சிலைகளை வச்சு காம்படிஷன் நடத்த போறாங்க. அங்க பெஸ்ட் ஸ்கல்ப்சர் காம்படிஷன் நடக்குது. சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். லேட் எல்லாம் ஆகாது சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி சரி, அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்க. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். நாங்க இப்ப உடனே கிளம்பிட்டோம், வந்துட்டோம். மோட்டோ பத்லோட பிசினஸ் எப்படியாவது மூடணும். அதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. இப்ப இவங்க ட்ரக்ல கொண்டு போற அந்த சிலைய திருடி நான் மார்க்கெட்ல அதிகமான விலைக்கு விற்பேன். அதுக்கப்புறம் என் கையில காசு கொட்டும், மோட்டோவும் பத்லுவும் நல்ல அடி வாங்குவாங்க. இதுதான் எனக்கு வேணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. பஞ்சு டைலாக விடு. இப்ப இந்த ஜான் டான் ஆகணும்னா இந்த பிளானை நாம ஃபாலோ பண்ணணும். அது சல சார் எங்க இருக்காரு? இதுல மூர்த்தி சார் எங்க? ஓ, அவரை பார்க்க வந்தீங்களா? அதுவும் அங்க இருக்காரு பாருங்க, அவர்தான் மூர்த்தி. ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதாவது சிலைகளை கொண்டு போய் அந்த சிலை காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு லோட் உங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்ததே நான் தான். என் பேரு தான் அந்த மிஸ்டர் மூர்த்தி. ஆனா என்ன எதுக்கு அந்த காம்படிஷனுக்கு தூக்கிட்டு போறீங்க? நீங்க அங்க இருக்கே அந்த சிலை, அதை தான் காம்படிஷனுக்கு கொண்டு போகணும். ஏதோ இந்த பாக்ஸ் இருக்கு, இதான் நீங்க எடுத்துட்டு போகணும். நான் உங்களை காம்படிஷன்ல சந்திக்கிறேன். அடே வீங்கன வாய் மோட்டோ, பின்னாடி திரும்பி பாருங்க என்ன பண்றாங்கன்னு. உனக்கு அறிவே கிடையாதுடா. அவங்க நம்ம சிலையை தானே திருடிக்கிட்டு இருக்காங்க. அடே இப்ப நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்ல வேண்டியதானடா. அத பாருங்க, இத பாருங்க, அங்க இங்க சுத்தி சுத்தி சொல்ற. தலைய சுத்தி ஏன்டா மூக்க தொடுற? முதல்ல ஒரு விஷயத்தை பண்ணு, சீக்கிரமா வண்டியை ஸ்பீடா எடு. வண்டியை நிறுத்துங்க, சொல்றதை கேளுங்க. என்னை எப்படி தவிக்க விட்டுட்டாங்களே. பத்துல வயிறு காலியா இருக்கும், எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா, சீக்கிரம் சொல்லுடா. இப்ப என்னடா பண்ண போற? ஐடியா இந்த சுட சுட சமோசா சாப்பிட்டுட்டு நீ தானே யோசி மோட்டோ. நேரம் இல்ல, புரிஞ்சுக்க. இவ்வளவு பெரிய ஐடியா உனக்கு. அடே மோட்டோ, நீ அந்த பேக்ஸை கொண்டு வர தானே போற. அது எதுக்கு ஒலிம்பிக்ல
ஓட்டுற மாதிரி இந்த ஓட்டம் ஓடுற நீ கொஞ்சம் ஸ்லோவா போட. சாரி அது வந்து சமோசா கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டதால அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்காக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப திரும்பி வந்துருவேனா? மோட்டோ தேவையில்லாம ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த சிலையை மட்டும் சரியான நேரத்துக்கு கொண்டு போல அந்த ஓனர் நம்ம ரெண்டு பேரும் வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிருவாரு. அப்புறம் நீ சமோசா சாப்பிட முடியாதுடா, புரிஞ்சுக்க. சீக்கிரமா சிலையோட இங்கிட்டு வந்து கேறிடு. புரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் பாரு. அந்த குட்ட பையன் ஜானுக்கு நான் தகுந்த பாடம் கத்து கொடுத்து அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. இப்ப பாரு என் வேலைய. ஆஹா, மோட்டோ என்னடா பண்ண? சிலைன்னு சொல்லிட்டு கடைசியில என்னையே இப்படி சிலையாக்கிட்டியேடா. வீங்கின வாயா, சீக்கிரம் ஏதாவது பண்ணிடா. அப்போ நீ எதுக்கும் கவலைப்படாதடா. இப்ப நான் வந்துடுறேன். ஃப்ரெண்ட் உடையான் பீதி கஞ்சான் உள்ள வாடா. ஏஹோ! அரே டேய் ஜான், நாக போற மீன். என்ன இது? ஆஹா, எல்லாம் தலையை மீறி போச்சு மோட்டோ. டேய் அப்படியே அண்ணாந்து பாருடா. 2 அடி தான் இருக்கா, ஆனா என்னமா யோசிக்கிறான்டா அவன். அந்த குட்ட பையனை சும்மா விட மாட்டேன்டா. இந்த மோட்டோ இதை பிக்கப் பண்ணீங்க. சமோசா எடுத்து கொடுத்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இப்படியே தொங்கிக்கிட்டு கிடக்க வேண்டியதா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டயலாக் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நீ என்ன கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. இந்த காட்டுக்குள்ளே நீ அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா. நான் ஜாலியா போய் இந்த சிலைய விற்க போறேன். பத்துலு, அவங்க எல்லாரையும் ஹெலிகாப்டர் கீழே தள்ளி விட்டு பெட்டியை காப்பாத்திட்டா. ஜெய் ஹோ! அவங்கள நீ கீழே தூக்கி போட்டதெல்லாம் இருக்கட்டேன்டா. இப்ப ஹெலிகாப்டர் யாருடா ஓட்டிக்கிட்டு இருக்கிறது? ஒன்னோ ஹெலிகாப்டர் ஓட்ட எனக்கு தெரியாதடா. பத்துலு என்ன காப்பாத்துறா. சீக்கிரம் வாடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? சீக்கிரமா வந்து ஏதாவது பண்ணுடா. நீ மோட்டு கவலைப்படாத. உன்னை நினைச்சு அந்த ஆண்டவன் கிட்ட நான் ப்ரே பண்றேன். ஓம் ஓம்கார மோட்டுவை காப்பாத்த ப்ரே பண்றேன். வந்து சேர்றா. மோட்டு 10 ரூபா கொக்கா தள்ளி விடு கை மோட்டு. கால்லாம் செம வலிடா. என்னுடைய எலும்பெல்லாம் உடஞ்ச மாதிரியே இருக்குடா. பார்த்து சூதானமா இருக்கு மோட்டு. புடி சரிப்பா, முதல்ல பாக்ஸ ஓபன் பண்ணு. சிலைய நல்லா தொடச்சிட்டு அப்புறமா அங்க வைங்க. ஜட்ஜ் வந்துருவாரு. ஓகே. பார்த்து சூதானமா இருக்கு மோட்டு. ஆஹா, என்ன மோட்டோ இது இப்படி தள்ளியா ஒளிஞ்சு கிடக்குது? அடி வாங்குறதுக்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சாடா. அங்க பாரு. இந்த புடி மோட்டோ. மேற்கண்டு சிலைகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாம சூதானமா ஒட்டி வை. நான் அந்த மெட்ரோ சைக்கார வந்துட்டானு பாத்துட்டு வந்துடுறேன். பத்துலு இங்க வந்து பாருடா. எவ்வளவு அழகா கம்பு போட்டு சூப்பரா ஒட்டி வச்சிருக்கேன். என்னென்னமோ காரியம் பண்ணிருக்கடா. எதை எங்க ஒட்டி வச்சிருக்க? அடி வாங்குறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்ஐ சீக்கிரம் வந்துடுறா. என்ன ஒரு அருமையான சிலையா. இந்த சிலை பார்க்கிறதுக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த சிலை ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க சார். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சிலையை நான் பார்த்ததே இல்ல போங்க. இத செஞ்சவங்க ரொம்ப யோசிக்கிறதுல டிஃபரெண்டானவங்கன்னு நினைக்கிறேன். வாவ், முதுக முன்னாடி வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்பதானே முதுகுக்கு பின்னாடி வந்து யாரும் ஏமாத்த மாட்டாங்க. முதுகுக்கு பின்னாடி வந்து ஏமாத்துறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பாடம் தான். இப்ப சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பேக் தான் ஃப்ரண்ட்ல இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, கால் இருக்கிற இடத்துல கை இருக்குது.
என்ன தாட்டுங்க, கையால தான் எல்லாருமே வேலை செய்வாங்க. அதே காலால சேட்டி செஞ்சா இந்த உலகம் எங்கேயோ போயிடும்னு சொல்றாரு அவரு. அதே மாதிரிதான் காலால செய்யற வேலை கையாலையும் செய்யணும்னு சொல்லாம சொல்றாரு அவரு. என்ன அறிவு கண்டாளுக்கு அறிவு. கையை காலு முடுகுன்னு எல்லாத்திலுமே கலையை கொட்டி இருக்காருங்க, அவர் கொட்டி இருக்காரு. உண்மையிலேயே இந்த சிலையை செஞ்சவங்க ரொம்ப டேலண்டான ஆளா தான் இருப்பாங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சிலைக்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறேன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சிலை யாருது? சார் நான் தான் என் பேர் தான் சார் மூர்த்தி. நான் செஞ்ச சிலை உங்க தான். மூளைக்கு இப்படி ஒரு டிஃபரெண்டான யோசனை எப்படி வந்துச்சு சார்? அது ஆக்சுவலி இது என்னோட ஐடியாலாம் இல்ல சார். இங்க அந்த மோட்டு பத்தலுன்னு 2 பேரும் தெரியறானுங்க, அவங்களோட ஐடியா தான் சார் இதெல்லாம். அப்படின்னா மோட்டு பட்லுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட வேண்டியதுதான். ஏகனுங்களா, நீங்க 2 பேரும் அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? இதெல்லாம் நாங்களா யோசிக்கிறது இல்ல சார். ஒரு 11 பேர் கொண்ட குழு நாங்க வச்சு இருக்கோம். ஆமா அதெல்லாம் உண்மைதான். ஆனா முதல்ல நீங்க பேசுறபடி பணத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.